நான் ஒரு வார்த்தை சொன்னா 100 மடங்கு ஊதி பெரிதாக்கி இவருக்கு இதே வேலைன்னு அட்டாக் பண்றதுக்கு உங்க பத்திரிகைகளும் ஊடகங்களும் தயாரா இருக்குன்னு அனுபவத்துல பார்த்திருக்கேன். அதனாலதான் நான் விமர்சிக்கல. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியை விட்டு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உடனடியாக விலக வேண்டும், எக்காரணத்தை முன்னிட்டும் அதில் தொடரக்கூடாது. இந்த கருத்து சொல்லப்பட்ட போதெல்லாம் அரங்கம் அதிர அனைவரும் ஒரு சேர கரவொலி எழுப்பி ஆரவாரம் செய்தார்கள். பொலிட்டிக்கல் ஃப்ராட், அரசியல் மோசடி வேறொன்று இருக்க முடியாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதிக்கம் தமிழகத்திலே ஊடுருவிவிடக் கூடாது. பொதுக்குழு இன்று காலை சரியாக 10 மணிக்கு தொடங்கியது. இதுவரை நடைபெற்ற அனைத்து பொதுக்குழுக்களை விட இது சிறப்பு வாய்ந்த பொதுக்குழுவாக அமைந்திருக்கிறது என்று சொல்வதற்கு காரணம் 1314 பொதுக்குழு உறுப்பினர்கள், 152 சிறப்பு அழைப்பாளர்கள் ஆக மொத்தம் 1466 பேர் இன்றைக்கு பங்கேற்றிருக்கிறார்கள். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட துணை பொதுச் செயலாளர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கிருஷ்ணன், தொண்டர் படை வார்ப்பாளரும் வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளருமான ஜீவன், ஏற்கனவே இருக்கின்ற துணை பொதுச் செயலாளர்கள் செஞ்சி AK மணி, டாக்டர் ரோஹயா அவர்களோடு சேர்ந்து இந்த 3 பேரும் இன்றைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். ஆட்சி மன்ற குழு உறுப்பினராக குமரி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் வெற்றிவேல் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் ஆட்சி மன்ற குழுவின் செயலாளராக தலைமை கழகத்தால் என்று நியமிக்கப்பட்டிருக்கிறார். தணிக்கை குழு உறுப்பினராக பொள்ளாச்சி அருகே உள்ள நல்லாம்பள்ளி நாச்சிமுத்து அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவரும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். ஒன்றிய செயலாளர்கள் சார்பிலும் நகர செயலாளர்கள் சார்பிலும் இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களில் திருப்பத்தூர் கண்ணதாசன் அவர்களும் ஆட்சி மன்ற குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஒன்றிய செயலாளர்கள் சார்பில், நகர செயலாளர்கள் சார்பில், பொதுக்குழு உறுப்பினர்கள் சார்பில், செயற்குழு உறுப்பினர்கள் சார்பில், மாவட்ட செயலாளர்கள் சார்பில், அணி அமைப்பாளர்கள் சார்பில் ஒருவர் பின் ஒருவராக வந்து அவர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தார்கள். அதன் பிறகு துணை பொதுச் செயலாளர்கள் 5 பேரும் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தார்கள். பின்னர் பொருளாளர் செந்திலதிபன் அவர்களும் கழகத்தின் அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் அவர்களும் உரையாற்றிய பின்னர் இந்த பொதுக்குழுவை சிறப்பாக ஏற்பாடு செய்த தென்சென்னை மேற்கு மாவட்ட செயலாளரும் மாநகராட்சி மன்ற உறுப்பினருமான வழக்கறிஞர் சைதை சுப்பிரமணியம் அவர்கள் மிகச்சிறப்பாக இந்த பொதுக்குழு வருகிற வழியிலும் கொடிகளும் பேனர்களும் அமைத்து, நுழைவாயிலையும் சிறப்பாக அமைத்து, பொதுக்குழு உறுப்பினர்கள் வருகை பதிவேடுகளிலே கையெழுத்திட்டுத்தான் அனுமதி பெற்று உள்ளே வர வேண்டும். அதற்கான பந்தலும் அமைக்கப்பட்டு மிக முறையாக எல்லாம் அமைக்கப்பட்டிருந்தன. பொதுக்குழுவில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியை விட்டு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உடனடியாக விலக வேண்டும், எக்காரணத்தை முன்னிட்டும்
அதில் தொடரக்கூடாது என்ற கருத்தைத்தான் உரையாற்றிய அனைவருமே வலியுறுத்தி பேசினார்கள். இந்த கருத்து சொல்லப்பட்ட போதெல்லாம் அரங்கம் அதிர அனைவரும் ஒரு சேர கரவொலி எழுப்பி ஆரவாரம் செய்தார்கள். நாங்கள் இப்படி முடிவெடுப்பதற்கு முன்னதாகவே 2 நாட்களுக்கு முன்னதாகவே திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் எங்கள் இயக்கத்தை பற்றி கொச்சைப்படுத்தி சில சொற்களை வீசினார். நாங்கள் ஏற்கனவே விலகி போய்விட்டதாக அவர்களின் அமைப்பு செயலாளரும் அதற்கு 2 நாட்களுக்கு முன்னால் கூறினார். அனைத்துக்கும் மேலாக இப்பொழுது போட்டியிட்ட 4 இடங்களில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நாங்கள் போட்டியிட்ட 4 இடங்களில் கடையநல்லூர் தொகுதியிலும் சீர்காழி தொகுதியிலும் நாங்கள் வெற்றி பெற்றிருந்தோம். சீர்காழி தொகுதியில் வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராகிய வழக்கறிஞர் செந்தில் செல்வன் அவர்கள் நேற்றைய தினத்திலேயே அவருக்கு உயர்நிலை குழுவுக்கு சிறப்பழைப்பு அனுப்பப்பட்டிருந்தும் அவர் அதில் பங்கேற்கவில்லை. ஆனால் ஊடகங்களுக்கு கொடுத்த பதிலில் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நீடிக்கவில்லை என்றும் திமுக கழகத்திலே இணைந்து விட்டதாகவும் அவர் நேற்றே கருத்து கூறிவிட்டார். கடையநல்லூர் தொகுதியிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட வழக்கறிஞர் திமு ராஜேந்திரன் அவர்கள் இன்றைய பொதுக்குழுவில் பங்கேற்கவில்லை, கலந்து கொள்ளவில்லை. ஆனால் பொதுக்குழு நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பதிவை அனுப்பினார். அதில் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்திலேயே நீடிப்பதாகவும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக பிரதிநிதியாகத்தான் தான் சட்டமன்றத்தில் செயல்படப் போவதாகவும், எனவே தான் வர இயலாமையை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்ற விதத்தில் அவர் பதிவு அனுப்பியிருந்தார். அவர் அனுப்பியிருந்த பதிவை பொதுக்குழுவிலே நான் தெரிவித்தேன். அவர் மறுமலர்ச்சி திமுக கழகத்தில் இருந்து தான் விலகவில்லை என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார். சட்டமன்ற நடவடிக்கைகளில் எவ்வாறு தான் நடத்தப்பட போகிறோம் என்பதை பொறுத்து அவர் முடிவு மேற்கொள்ளப் போவதாகவும் சூசகமாக அந்த பதிவிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார். கழகம் இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் முடிவு என்பது ஒருமனதாக அனைவரும் பொதுக்குழு உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலிருந்து விலகிக் கொள்வதென்று தீர்மானிக்கப்பட்டது. அதே நேரத்தில் இந்த விலகலை குறித்த விளக்கத்தை தருகின்ற வேளையில் நான் ஒன்றை குறிப்பிட்டேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதிக்கம் தமிழகத்திலே ஊடுருவிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் கடந்த 9 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் உறுதியாக இருந்தோம். எந்த இடத்திலும் அரசை ஒரு சொற்கூட நாங்கள் விமர்சித்தது கிடையாது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையை முதலமைச்சர் பொறுப்பிலே இருந்த மாண்புமிகு சகோதரர்
தளபதி ஸ்டாலின் அவர்களை பாராட்டி மெச்சி உச்சிமேல் வைத்து மெச்சி போற்றி அப்படித்தான் என்று அத்தனை 9 ஆண்டு கால உரைகளும் இருந்தனவே தவிர ஒரு சிறு அளவிலே கூட ஒரு சொல் விமர்சனமாக நாங்கள் வைத்ததில்லை. ஆனால் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பரவலாக வெளிவந்த செய்திகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி அமைவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆதரவு கொடுப்பது என்ற ஒரு நிலைப்பாடு மேற்கொள்ளப்பட்டதாகவும் பின்னர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் அதிலே பல சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் சகோதரி கனிமொழி உள்ளிட்டோர் இந்த முடிவை ஏற்கவில்லை என்றும், ஆனால் அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்க இவர்கள் முன்வந்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் பேபி அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அதே கருத்தை பிரதிபலித்திருந்தார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பிலும் இப்படி ஒரு கருத்து உலவியது என்பதை அவர்களும் குறிப்பிட்டிருந்தார்கள். அது அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கப்பட்டது உண்மையாக இருக்குமானால் அதைவிட மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ஃப்ராட், அரசியல் மோசடி வேறொன்று இருக்க முடியாது. வடதுருவம் தென்துருவமாக இருந்தது மட்டுமல்ல, மக்கள் திலகம் எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அது பல குற்றச்சாட்டுகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தால் குற்றச்சாட்டுகள் தொடுக்கப்பட்டு அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தை மிக கடுமையான குற்றச்சாட்டுகள் அதிமுக வைத்தது. அப்படியானால் இப்படி ஒரு நிலைப்பாடு எந்த பின்னணியில் எடுக்கப்பட்டது, எதற்காக எடுக்கப்பட்டது, என்ன காரணத்துக்காக எடுக்கப்பட்டது என்பது வெறும் புதிராகத்தான் இருக்கிறது. இப்படி ஒரு நிலைப்பாட்டை மேற்கொள்ள முயன்றார்கள் என்று அறிந்த மாத்திரத்திலேயே இனி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தோழமை நீடிப்பது சாத்தியமற்றது என்ற முடிவுக்கு நாங்கள் வந்தோம். எங்கள் இயக்கத்திலே இருந்து வெளியேறிய முன்னாள் துணை பொதுச் செயலாளர் அபாண்டமான குற்றச்சாட்டுகளை, பழிகளை என் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் தொடர்ந்து தொடுத்து கொண்டே இருந்தார். நான் அதை அலட்சியப்படுத்தி விட்டேன். ஆனால் தினகரன் ஏட்டில், திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதிகாரப்பூர்வமற்ற ஆதரவாகிய தினகரன் ஏட்டில் மாறன் சகோதரர்கள் நடத்துகின்ற தினகரன் ஏட்டில் 4 நாட்களுக்கு முன்பு ஒரு முழு பக்கத்தில் அரை பக்கம் மஞ்சள் வண்ணம் தடவப்பட்ட சொற்களில் அப்பட்டமான பொய்களை, அபாண்டமான அவதூறுகளை, நான் விஜயிடம் 50 கோடி வாங்கிவிட்டேன் என்றும், கோடி கோடியாக நான் எங்கள் குடும்பத்தாரும் திருச்சி எம்பியும் சம்பாதித்து விட்டோம் என்றும் பொய்ப்பழி கூறியதோடு மட்டுமல்ல, அவர் ஓஎம்ஆரில் இருக்கக்கூடிய ஒரு 114 பிளாட்டுகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த அமைப்பில் ஒரே ஒரு பிளாட், ஒரு 3 அறை கொண்ட பிளாட் ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னால் புக் பண்ணி அதை வாங்கியிருக்கிறார். ஒரு பிளாட், 114 பிளாட் இல்லை. ஆனால் அந்த 100க்கும் மேற்பட்ட பிளாட்டுகளை கொண்ட மொத்த கட்டிடமும் துரை வைகோ வாங்கிவிட்டார், அதை அவர் கட்டிவிட்டார் என்ற அபாண்டமான ஒரு பொய்யையும், அண்ணா சாலையிலே மிக பிரமாண்டமான கட்டிடங்கள்
மாளிகைகள் நாங்கள் வாங்கிவிட்டோம் என்றும், அவர் கோயம்மாரில் அவர் கட்டியிருக்கிற வீடு சாதாரணமா அரசு ஊழியராக இருக்கிறவரே அப்படி ஒரு வீடு கட்டுறார். ஏற்கனவே 105 ஆண்டுகளுக்கு முன்பே, 103 ஆண்டுகளுக்கு முன்பே 10 கல் தொலைவுக்கு தெரிகின்ற அளவுக்கு 3 மாடிகளை கொண்ட அரண்மனை போன்ற வீட்டை என் பாட்டனார் கட்டியிருக்கிறார். பூர்வீக சொத்துக்கள் ஏராளமான நிலபுலன்கள் இருந்து பலவற்றை விற்றிருக்கிறேன். நான் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் சங்கரங்கோவிலே ஒரு ரதவதியிலிருந்து மறு ரதவதி வரை இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்தையும் நான் விட்டிருக்கிறேன். ஒரு திரையரங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 2.25 ஏக்கர் இன்றைக்கு 30-40 கோடி போகும், அதையும் விட்டிருக்கிறேன். சொத்துக்களை நான் விட்டிருக்கிறேன். சொத்து கணக்கை 96லேயே தோழர் EMS நம்பூதிரி பாடும் பஸ்வானவர்கள் வந்து கலந்து கொண்ட எங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பிரச்சார தொடக்க கூட்டத்திலேயே அதுக்கு முதல் நாளே பத்திரிகைகளுக்கு என் சொத்து கணக்கை விளம்பரமாக கொடுத்திருக்கிறேன். இப்படி அபாண்டமான பொய்களை பழிகளை சுமத்துவதற்கு மறைமுகமாக அவரை இயக்குவது யார் என்பது எங்களுக்கு நன்றாக தெரிந்தும் விட்டது, புரிந்தும் விட்டது. அவர்கள் அவரை பயன்படுத்துகிறார்கள். இப்படி அபாண்டமா பழி சுமத்தி இருக்கிறாரே. தினகரன் பேப்பர்லே பெருசா வந்திருக்கேன்னு சொன்னா, நான் தினகரன் ஏட்டின் மீதும் இந்த பழி சுமத்திய நபரின் மீதும் டெஃபமேஷன் மானநட்ட வழக்கு தொடுக்க ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறேன். அது குறித்து வாதங்கள் வரும், ஊடகங்களிலே, தொலைக்காட்சி ஊடகங்களிலே வாதங்கள் வரும். திரும்ப திரும்ப அதை பற்றித்தானே பேசுவார்கள். இந்த வழக்கு போடுவதனாலே நமக்கு அவர் சொல்லுகிற பிரச்சனை தானே ஊதி பெரிதாக்குவார்கள் என்று ஒரு சில நண்பர்கள் சொன்னார்கள். எனக்கு அதிலே உடன்பாடில்லை. என் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் பொய், அபாண்டமான அப்பட்டமான பொய் என்கிற போது வழக்கு தொடுப்பது தானே சரி. இது உண்மை இல்லைன்னு சொன்னால் இவர் கேஸ் போட வேண்டியதானே என்ற கேள்விதான் எழும். ஆகவே வழக்கு தொடுப்பேன். எந்த ஆதாரமும் இன்றி அபாண்டமான வழிகளை அவர் சுமத்துவதற்கு ஊக்குவித்துக் கொண்டிருப்பதிலே பின்னணியிலே ஓரிருவர் இன்னொரு கூடாரத்திலே இருக்கிறார்கள் என்பது நன்றாக நான் உணர்கிறேன். அதை நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. முன்பு ஜெயலலிதா அவர்களிடம் கோடி கோடியாக பணம் வாங்கிவிட்டேன் என்று ஒரு அபாண்டமான செய்தியை ஒரு தரப்பிலே இருந்து முன்பு பரப்பினார்கள். இவையெல்லாம் ஒரு சதவீதம் கூட உண்மை கிடையாது. I have kept and maintained my honesty and integrity. அதை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தி மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் லிபரான் ஸ்டெர்லைட் கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது நான் தன்னலத்துக்காக இந்த வழக்கை தொடுக்கவில்லை என்றவுடன் சீஃப் ஜஸ்டிஸ் லிபரான் ஓப்பன் கோர்ட்டில் சொன்னார், there is no need for anybody to vouch for your honesty and integrity which is known to everybody. எல்லோருக்கும் தெரிந்த உங்கள் நேர்மையும் நாணயமும், அதுக்கு யாரும் நற்சான்றிதழ் வழங்க தேவையில்லை என்று தலைமை நீதிபதியை சொல்லுகிற அளவுக்கு என் பொது வாழ்வில் நேர்மையை, நாணயத்தை நான் கடைபிடித்து வருகிறேன். உலக கோடீஸ்வரர்களில் ஒருவராகிய one of the billionaires of the world, மிஸ்டர் அனில் அகர்வால், CMD வேதாந்தா குரூப்ஸ், அவர் கோடி கோடியாக பணத்தை கொட்டி வீசக்கூடியவர் தான். என்னை சந்திப்பதற்கு தலைகீழாக முயன்றார். ஏர்போர்ட் லவுஞ்சிலே என்கிட்ட வந்து விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் என்கிட்ட பேச முடியுமாண்ணா. எதுக்குண்ணா? ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, உங்களை தனியாக வந்து சந்திக்கணும்னா. ஐ வில் நெவர் மீட் யூ சொன்னேன். அதுக்கு ஒரு வாரம் கழித்து அட்டர்னி ஜெனரல் ஜி ராமசாமி டெல்லியிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி உங்களை பார்க்குறதுக்காகவே நாளைக்கு வர்ற, எங்கே சந்திக்கன்னு கேட்டார்.
எங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வாங்க தாயகத்துக்குன்னு சொன்னேன். வந்தார், நேராக ஏர்போர்ட் வந்து அங்கே தான் வந்தார். என்னை பார்க்க அட்டர்னி ஜெனரல் இவ்வளோ சிரமம் எடுத்துக்கிட்டு ஏன் வாரீங்கன்னு கேட்டேன். ஸ்டெர்லைட்டை பற்றி நீங்கள் ஒரு மிஸ்கன்செப்ஷன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனுடைய சிஎம்டி மிஸ்டர் அகர்வால் உங்களை சந்திக்க விரும்புகிறார். நீங்கள் எங்கே வர சொல்கிறீங்களோ அங்கே வருவார். ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க. அதை உங்கள்கிட்ட கேட்டுக்கிறதுக்காகத்தான் நான் வந்தேன், சொல்லுவதற்காகத்தான் வந்தேன் என்றார்.